ஒரு சிறுவன் அயன் 5 மற்றும் அவனது சிறந்த நண்பன் எலி யானை ஒரு பளபளக்கும் ஓடைக்கு அருகில் விளையாடுகிறது. அயன்: எல்லி, இன்று காடு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? எல்லி: உடன்பாட்டில் மகிழ்ச்சியுடன் இக்காலங்கள். ஜங்கிள் கிளியரிங், பிற்பகல். டாமியும் எல்லியும் வண்ணமயமான பூக்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகள் நிறைந்த ஒரு மர்மமான இடத்தில் தடுமாறுகின்றனர். அயன்: இந்த பூக்களையெல்லாம் பார் எல்லி, மையத்தில் என்ன இருக்கிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லி தன் தும்பிக்கையால் சுத்தப்படுத்துவதை ஆர்வத்துடன் விசாரிக்கிறாள். பண்டைய குகை தொடர்ச்சி. அயன் எல்லியும் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பின்னால் மறைந்திருக்கும் ஒரு பழங்கால குகை நுழைவாயிலை கண்டுபிடித்தனர். அவர்கள் உள்ளே நுழைந்து சுவர்களில் உள்ள பழங்கால வரைபடங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அயன்: இது ஒரு மறைக்கப்பட்ட புதையல் குகையாக இருக்க வேண்டும். ஆராய்வோம். எல்லி எல்லி பின்தொடர ஆர்வமாக டாமியை தள்ளுகிறார். புதையல் குகை. சில நிமிடங்கள் கழித்து அயனும் எல்லியும் பளபளக்கும் கற்கள் மற்றும் பழங்கால கலைப்பொருட்கள் நிறைந்த புதையல் பெட்டியை கண்டனர். அயன்: ஆஹா எல்லி, புதையல் கண்டோம், ஆனால் நாம் அதை இங்கே விட்டுவிட்டு காட்டின் ரகசியங்களை வைத்திருக்க வேண்டும். எல்லி மென்மையான எக்காலத்துடன் உடன்படுகிறது. முற்றுப்புள்ளி. ஜங்கிள். சூரிய அஸ்தமனம். அயன் எல்லியும் குகையை விட்டு வெளியேறுகிறார்கள். சூரியன் மறையும் காட்டில் ஒரு சூடான பிரகாசத்தை வீசுகிறது. அயன்: இன்று சிறந்த சாகசமாக இருந்தது எல்லி. நாங்கள் எப்போதும் காடு மற்றும் ஒருவருக்கொருவர் இருப்போம். எல்லி அயனியை அன்பான அரவணைப்பில் தன் தும்பிக்கையை சுற்றி கொள்கிறாள். சூரியன் மறையும் போது டாமியும் எல்லியும் சாகசமும் நட்பும் நிறைந்த இதயத்துடன் காட்டை விட்டு வீடு திரும்பினர்.